யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அரவணை நோய் தடுப்பு சிகிச்சை விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் பங்கேற்று விடுதியை திறந்து வைத்தார். ஆஸ்திரேலியாவின் மனிதநேயத்திற்கான பாலம் எனும் அமைப்பின் நிதி உதவியில் இந்த சிகிச்சை விடுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வைத்தியசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். இன்று நாம் ஆரம்பித்து வைத்துள்ள இந்த திட்டம் இலங்கையின் வடமாகாணத்தின் மக்களுக்கும் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளின் மூலம் எவையெல்லாம் சாத்தியம் என்பதை காண்பிக்கின்றது. மேலும் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான தொடர்பின் அடித்தளமாக அமைவதும் இந்த மக்களுடனான தொடர்புகளே ஆகும். எனவே ஆஸ்திரேலியாவில் உள்ள அதிகளவான புலம்பெயர் சமூகங்களின் வலையமைப்பையும் இலங்கையுடன் அவர்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட தொடர்புகளையும் மேலும் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த செயற்திட்டம் காட்டுகின்றது. இந்த வைத்தியசாலைக்கு மாத்திரமின்றி இலங்கையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஆஸ்திரேலியா எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பது தொடர்பில் நான் கலந்துரையாடினேன். புலம்பெயர் சமூகங்கள் தமது தாய்நாடுடனான இலங்கையின் வளர்ச்சிக்கு எவ்வாறான பங்களிப்பை வழங்க முடியும் என்பதை சில அமைப்புகளின் அர்ப்பணிப்புகள் நிரூபிக்கின்றன. எங்களுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு மேலும் மேலும் உதவிகள் தேவை இருக்கின்றது. அதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். வெளிநாடுகள் இருக்கின்ற டயஸ்போராக்கள் அனைவரும் அன்பாக வாருங்கள். உங்களுடைய மாவட்டத்தை, உங்களுடைய பிரதேசத்தை, உங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை செய்யுங்கள் என்று அதற்கு நான் விசேடமாக தூதுவரிடம் நான் அழைப்பு விடுக்கின்றேன். எதிர்வரும் 2027 ஆண்டு நாட்டில் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதற்கான பாரிய வேலை திட்டங்களை வகுக்கின்றார்கள். அதில் முதலாவதாக நாங்கள் கல்விக்கான வேலை திட்டம், இரண்டாவது விசேடமாக சுகாதார